ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களும் சரி, அல்லது பொதுவாக நம்ம எங்கேயாவது பேசும்போதும் சரி, நிறைய பேர் சொல்கிற விஷயம், என்னோட பதிவுகளில் கமெண்ட்டில் கூட சில பேர் போட்டிருந்தாங்க. பையன் கோச்சிட்டு போயிட்டான், எங்ககிட்ட பேசுகிறதே இல்லை, அம்மா அப்பா கிட்ட பையன் பேசுகிறதே கிடையாது, நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது, சில பெண்கள் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டுட்டு போய் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் நிறைய ஸ்கூல் காலேஜுக்கெலாம் பேச போகிறேன்ல, ஆனுவல் டேக்கு பேச போவேன்ல, நான் பெற்றோர்கள்கிட்ட பேசும்போது சொல்கிறது, கொஞ்சமாவது பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நாம் கண்டிக்கிறதே கிடையாது. டீச்சர்ஸ் யாராவது கண்டித்தாலும் அம்மா அப்பா போய் நீங்கள் எப்படி என் பிள்ளையை திட்ட போச்சு நம்ம கேட்குறோம். அப்போ யாருமே கண்டிக்கலைன்னா அந்த குழந்தை கொஞ்சம் பிடிவாதம் உள்ள குழந்தையாக தான் வளரும். இந்த மாதிரி நான் பேசும்போது, நான் மேடையை விட்டு இறங்கின உடனே என்கிட்ட பெற்றோர்கள் பேசுவாங்க இல்லையா, அப்போ எல்லாரும் சொல்லி வருத்தப்படுற ஒரு விஷயம், குழந்தைய கண்டிக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் ஏதாவது சொன்னால் வீட்டை விட்டு போயிடுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய நியூஸ்லலாம் பாருங்கள், ஹாஸ்டலில் சேர்ந்துக்கிறியான்னு கேட்டதுக்காக பையன் வீட்டை விட்டு போயிட்டான், நல்லா படிப்பான்னு சொன்னதுக்காக வீட்டை விட்டு போயிட்டான். எல்லாம் 7வது 8வது 9வது 10வது நியூஸில் அடிக்கடி பார்க்குற குழந்தைங்க கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. அப்புறம் அம்மா அப்பா வந்திருப்பா அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணி சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணி அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குதே அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைகள் நம்மளை விட்டு விலகி போகிறாங்க. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க நம்மக்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, நம்மளை விட்டு விலகி போகிறாங்க, அல்லது கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, நம்மக்கிட்ட பேசுகிறதில்ல. ஒரு 24 25 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறதே கிடையாது, அம்மா அப்பா ஃபோனை எடுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனையில் உங்களில் யாராவது இருந்தால் அவங்களுக்கான நான் பரிகாரம்லாம் கூட நான் என்னோடய பதிவுகளை நிறையவே சொல்லியிருக்கேன். அதுக்கான பரிகாரமாக ஒரு பாசுரம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், யசோதை என்னை விட்டு போயிடாதப்பா, என் கூடவே இருப்பா அப்படின்னு கண்ணனை பார்த்து பாடுவதாக ஆழ்வார் பாடிய ரொம்ப அற்புதமான பாசுரம் உங்களுக்கு நாங்கள் கமெண்ட்டில் கொடுக்குறோம். உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா, எங்கள் பிள்ளைங்க எங்ககிட்ட ஒட்டுறதே கிடையாது, நாங்கள் சொல்கிறத கேட்குறதே கிடையாது, எங்களை விட்டு விலகி இருக்கிறாங்க, இல்லை கோச்சிட்டு போயிட்டாங்க, வரமாட்டேன்றாங்க, எங்களை பார்க்க மாட்டேன்றாங்க, வெளிநாட்டில் இருக்கிற பையன் எங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன்றான், இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களில் யாருக்காவது இருந்ததுன்னா இந்த பாசுரத்தை நம்பிக்கையோட பாராயணம் பண்ணுங்க. போதர் கண்டாய் இங்கே போதர் கண்டாய், போதரேன் என்னாதே போதர் கண்டாய், ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன், கோது கலம் உடை குட்டனேயோ குன்றெடுத்தாய் குடம் ஆடு கூத்தா, வேத பொருளே என் வேங்கடவா, வித்தகனே இங்கே போதராயே, போயிடாத போயிடாத என் கூடவே இரு என்று யசோதை பாடுவதாக ஆழ்வார் பாடிய இந்த பாசுரம் நாங்கள் கமெண்ட்டில் கொடுக்குறோம். ஏதாவது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.